ஓகே, எல்லாருக்கும் மாலை வணக்கம் அண்ட் குட் ஐஎம்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போன மண்டே வந்து நான் வந்து இங்கிலீஷ் செஷன் செஞ்சிருந்தேன். நம்மளோட மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் வந்து அவர் 30 மூணாவது வருஷம் என்டர் பண்ணுறோம். இந்த February 10 வந்துச்சுன்னா இட்ஸ் அவர் ஜேர்னி என்ட்ரிங் நம்மளோட மூணாவது வருஷம். ஸோ பெரும்பாலும் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா the first 2 years is actually we are putting a foundation. Okay, we are building foundation. So அதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். when இந்த இண்டஸ்ட்ரி வந்து யாராக இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 2 years எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்காம யாரோட ஒப்பீனியனும் எடுக்காம யூ ஃபோக்கஸ், யூ நீட் டு பில்ட். அந்த 2 years தாண்டின பிற்பாடு தான் தென் யூ வில் ஹேவ் யோர் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும். தென் அங்கேருந்து யூ கேன் எக்ஸலரேட். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த 2 yearsக்குள்ள நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்களா, தென் யூ அகெயின் 99% ஆஃப் த பீப்புள் வெளியில் ஆல்வேஸ் நான் இந்த கம்பெனி செஞ்சேன், ஐ கிவ் அப் அண்ட் இண்டஸ்ட்ரியை பிளேம் பண்ணுவாங்க. பட் யூ வாண்ட் டு பி 1% ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூ நீட் டு கன்சிஸ்டன்ட் விடாமீச்சியோட 2 வருஷம் இருக்கணும். ஸோ அதை வந்து மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் சக்ஸஸ்ஃபுல்லா we already cross our 2 years, so entering on the மூணாவது வருஷம். இப்போ மூணாவது வருஷம் சொல்லும் போது இந்த வருஷம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா we are organizing நிறைய ட்ரைனிங் ஆக்டிவிட்டி. பேசிக்கலி நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து ப்ரீவியோட we going to conduct more training. ஏன்னா the inspire we need to inspire people, the kind of inspiration, the vision, இண்டிவிஜுவல் விஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போதான் வந்துட்டு நீங்கள் சேர்மேன் அடுத்து அன்டில் கோயின்னு ஒரு ரேங்க் அடைய முடியும். ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ஐஎம்சியில் வந்து இஃப் யூ வாண்ட் டு கிராஸ் 10,000 வெள்ளி கிராஸ் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அந்த சிடிஓ டார்கெட் பண்ணணும். சிடிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சில்வர் ஸ்டார், கோல்ட் ஸ்டார், ரூபி மேலே இருந்தால் தான் அந்த சிடிஓ இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரூபி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% சிடிஓ இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ வந்தோம் ஜஸ்ட் எல்லாரும் மாதிரி செய்யாமல் ஒரு அவர் ஃபோக்கஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜன் மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனலோட வாண்ட் டு கிரியேட் 100 million by 2030. ஓகே, ஸோ அது த டீமோட விஷன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். மேபி உங்களோட விஷன் யூ வாண்ட் டு earn 10,000 இங்கே, 20,000 இங்கே, 30,000 இங்கே பெசிஃபிக்கா. ஓகே, அதை சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த டீம் இருக்கு. ஓகே, த மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல். ஸோ இந்த டீம் தான் கோயிங் டு பி யோர் அப்ளைன். ஓகே, உங்களை யாரு கொண்டாந்தாலும் சரி, யாரு ஸ்பான்சர் பண்ணாலும் சரி, உங்களோட அப்ளைன் யாருன்னு கேட்டீங்கன்னா மை ட்ரீம் பீஸ். ஓகே, நாட் த பர்சன் யூ ஸ்பான்சர். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு அப்ளைன் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் அவங்க உள்ளுக்கு வரும்போது அவங்கள இஸ் கதை வந்து எப்படின்னா பிள்ளைய பத்து போட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா தே டோன்ட் ஹேவ் த விஷன். பட் அவங்க கொண்டு வந்த ஆளு ஒரு விஷனோட இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபீல் லைக் ஒரு கவலை, ஏன்னோ அப்ளைன் இல்லை அப்படின்னு. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. ஓகே, உங்களோட அப்ளைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா த மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து நம்மளோட செஷன் வந்து மிஸ்டர் பாபி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன் த ப்ராடக்ட் எஸ் யூஜுவல் ப்ரிவியூ. நான் உள்ளுக்கு வரும்போது நான் வந்து மார்க்கெட்டிங் பிளான் காமிக்க மாட்டேன். நான் வந்து இந்த ஐஎம்சி 5 years ஃப்ரம் நவ் ஐஎம்சியோட பிளானர் ஐ வில் ஷோ யூ. அப்போ உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ஐஎம்சியோட பிசினஸ் பொட்டென்ஷியல் நெக்ஸ்ட் 5 years தான். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லிட்டு இந்த செஷன் ஆரம்பிக்க நம்மளோட ரூபி டைமண்ட்ஸ் தான் மிஸ்டர் பாபி என் கூட என்னோட அப்ளைன். ஓகே, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. ஓகே, ஸோ இந்த செஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் பாபி ராஜபாலு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, ஹாப்பி தைப்பூசம். நிறைய பேர் வந்து தைப்பூசம் போல இருக்காங்க. பட் நெவர் மைண்ட், நம்ம இருக்கிற டீமை வச்சுட்டு நம்ம கோச் பண்ணுவோம். ஏன்னா கண்டினியூஸ் கோச்சிங், கண்டினியூஸ் ட்ரைனிங், எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு வந்து ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் டெய்லி 1 hour அந்த துறையை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் சாம்பியன் ஆயிடுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரீதியில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் மூர்த்தியும் இந்த வியாபாரத்துக்கு வந்தோடனே வி ஹேட் ஜீரோ நாலேஜ் ஆன் ஆயுர்வேதா. ஆயுர்வேதானா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஸ்பெல் பண்ண மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் ஏறி பேசுகிறோம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா
நேச்சுரோபதிஸ் உட்காந்துருப்பாங்க, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் உட்காந்துருப்பாங்க, ஈவன் ஃபார்மசூட்டிக்கல் டாக்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் கேள்வியில் கேட்பாங்க. ஸோ வி கேன் ஏபிள் டு ஆன்சர். வி கேனாட் ஆன்சர் மீன்ஸ் வி ஆல்சோ லேர்னிங். சரிங்களா? ஸோ அவங்களோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம கற்றுக்கணும். அப்படின்னு தான் நாங்கள் வந்து எவ்ரிடே வி ஸ்பெண்ட் மோர் தென் 1 hour, மோர் தென் 2 hours ஆன் ஆயுர்வேதா. அண்ட் ஓகே, let me start with this slide. இது வந்து disclaimer என்னன்னாக்கா, we are claiming that we are not a doctor. We are not a specialist and we are not a alternative medicine doctor or what, but we are only wellness guide on IMC products. ஓகேங்களா? ஸோ ஐஎம்சி ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் we don't claim இது வந்து ஒரு மெடிசன் அப்படின்னு நம்ம வெளியே போகணும்னு சொல்லக்கூடாது. இது மருந்து, இந்த டிசீஸை வந்து கியூர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் இந்த வியாதிக்கு இதை தான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம டாக்டர் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்க்ளைமர் முதல் நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நவ் வெல்கம் டு ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்ட்ரம் பிராட். ஐஎம்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாணயமான கம்பெனி. மலேசியாவுக்கு வந்து 2022 ஆகஸ்டில் வந்தாங்க. ஸோ ஒரு சின்ன வரலாறு சொல்லிடுறேன் இந்த பிஸ்னஸை பற்றி. அவங்க மலேசியாவுக்கு வந்த உடனே மலேசியா கொண்டு வந்தது 2 சைனீஸ். ஸோ அது 2 சைனீஸ் என்ன சொன்னாங்கன்னா கம்பெனி கிட்ட, மலேசியாவுக்கு வாங்க, மலேசியாவில் 3000 எம்எல்எம் கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் மலேசியா வந்து பொறுத்த வரைக்கும் டாப் 6 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் யூஎஸ், யூகே, சைனா, கொரியா, ஜப்பான் கம்பெனிலாம் வந்து ஏஷியா மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு மலேசியாவுக்கு தான் மொதல் வராங்க அப்படிலாம் சொல்லி இவங்களை கன்வின்ஸ் பண்ணி மலேசியாவுக்கு வர வச்சுட்டாங்க. வந்தோடனே மலேசியா மார்க்கெட்டை நம்ம தெறிக்க விட்டுருவோம், பறக்க விட்டுருவோம், நம்ம தான் பயணி அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ மலேசியாவுக்கு வந்தோடனே ஒரு வருஷமாக, ஐ மீன் ஃப்ரம் ஜனவரி 2023லேருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் த கம்பெனி வாஸ் கோயிங் ஆன் லாஸ். நஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபிக்ஸ் ஓவர் ஹெட் வந்து அபவுட் 60,000 மந்த்லி. பட் அவங்களோட வருமானம் வந்து 10,000 15,000 தான். ஸோ லாஸில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது 2023 டிசம்பரில் தி டிசைடட் டு க்ளோஸ் ஷாப். சாத்திட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு போயிடுவோம் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் தான் என்னோட அப்ளைன் டாக்டர் பூவன் அவர் வந்து இந்த வாய்ப்பை என்கிட்ட கொடுத்தாரு. சொன்னார், வாங்க பவி, இது பில் பண்ணுங்க, நல்ல பிளான் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை நான் கன்சியூமராக மட்டும் இருந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை கன்சியூமராக மட்டும் இருந்தால் கூட ப்ராடக்ட் இனிமேல் கிடைக்காது, கம்பெனி சாத்திடுவாங்க அப்படின்னு. ஓ ஏன் கம்பெனி சாத்துறாங்க? இந்த ப்ராடக்ட் இஸ் குட், மலிவாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, தரமாக இருக்குது, எப்படி சாத்துறாங்க அப்படின்னு. அப்புறம் இல்லை, கொண்டு வந்தாங்க சைனீஸ் வந்து அவங்களுக்கு எடுத்து நடத்த தெரில, நீங்கள் வாங்க பில் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நானும் மூர்த்தியை வந்து ப்ராக்டிகலி வி ஸ்போக் டு த கம்பெனி. எங்களுக்கு 3 மாதம் கொடுங்க, கம்பெனியை சாத்தாதீங்க, பொருள் நல்லாயிருக்கு, தரம் நல்லாயிருக்கு அப்படின்னு. இந்த 3 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பித்ததுல, தட் மீன்ஸ் February 2024 ஆரம்பித்து 3 மாதத்தில் கம்பெனி ஆதாயத்தில் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 5 மடங்கு 10 மடங்கு ஆதாயத்தில் போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் மூர்த்தியோட அனுபவம், என்னோட அனுபவம், அப்புறம் டீம் அப் பண்ணது பூவன், நாதன்ஜி, சாந்தி, உங்களோட அனுபவத்தை எல்லாம் புழிஞ்சி நம்ம இந்த பிஸ்னஸில் போடும் போது வி மேபி மேனேஜ் டு டேர்ன் இட் அரவுண்ட் டு அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. அதுக்கும் மேலே இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டோம். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துகிறோம், விளம்பரப்படுத்துகிறோம், ஐஎம்சியை பற்றி, ஆயுர்வேதா பற்றி. யாரையும் கன்வின்ஸ் பண்ணல, ஜஸ்ட் விளம்பரப்படுத்துகிறோம், அறிமுகப்படுத்துகிறோம். உடனே அவங்க சொல்கிறாங்க, சார் ஆயுர்வேதா வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், யூனோ இட்ஸ் மை கல்ச்சர், நீ சைன் அப் பண்ணுங்க, ஐ வாண்ட் பி அ மெம்பர் அப்படின்ட்டு நிறைய பேர் சைன் அப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மலேசியாவுக்கு இந்த கம்பெனி வந்து நாணயமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜிஎல் லைசன்ஸ் இருக்கும். இந்த ஏஜிஎல் லைசன்ஸ்னா அக்கா ஜுவாலான் லங்ஸோங் லைசன்ஸ். இது இருந்தாக்கா தட் மீன்ஸ் அவங்க மலேசியாவோட ரிக்வயர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த ஏஜிஎல் லைசன்ஸ் கிடைக்கும். அதாவது ஹாலால் அப்ரூவல், ஆர்கானிக்கு, சேஃப்டி, குவாலிட்டி, FDA ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இந்த ஏஜிஎல் லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ மலேசியாவில் வந்து மொதல் வருஷம் 1 year லைசன்ஸ் கிடச்சிச்சு. 2வது வருஷம் ரினியூ பண்ணும்போது 1 more year, 1 year லைசன்ஸ். 3rd year ஐஎம்சி மலேசியாவில் ரினியூ பண்ணும்போது நேராக 5 வருஷம் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாணயமாக அந்த மினிஸ்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொஞ்சம் கூட தில்லுமுல் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணதுனால நேராக 5 வருஷம் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்மையிலே பாராட்டு கொடுக்கணும். ஓகே, தென் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்தாங்க. ஸோ மலேசியா சப்போர்ட் பண்ணுறதுக்கு மலேசியாவோட HQ எங்கே இருக்குனாக்கா செராஸில் வச்சுட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஏன் சார் HQ வந்து செராஸில் வச்சுருக்கீங்க, நாங்கள் மாசாயில் இருக்கோம், நாங்கள் கூலிமில் இருக்கோம், எப்படி சார் அங்கே இங்கே வந்து ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னு கேட்பாங்க. கவலையே வேண்டாம், ஏன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ ஆன்லைனில் போயிட்டு என்ன பொருள் வேணுமோ அப்படின்னு
நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா பொருள் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். வித் ஒன்லி 10 ringgit சார்ஜஸ். அதே வந்து ஒரே பர்ச்சேஸில் 300 ringgit மேலே வாங்கினீங்கன்னா அந்த 10 ringgit சார்ஜஸ் ஃப்ரீ, நோ நீட் டு பே, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஹெச்கியூ வந்து போனீங்கன்னா அங்கே ட்ரைனிங் சென்டர் இருக்குது, ரைட்? ஒவ்வொரு கவுண்டர் கூட வாங்கிக்கலாம். அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இவர் தான் நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்தியா. இவருக்கு உண்மையிலே ஒரு பெரிய பலத்தை கைத்தட்டு கொடுக்கணும், ஓகே, பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா இவர் ஐஎம்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நேரடி விற்பனை கம்பெனி ஆரம்பிக்குவோம், ஒரு ஆதாயத்தை நோக்கி பெரிய கம்பெனி கொண்டு போவோம் அப்படின்னு கொண்டு போகல. அவர் வந்து அவரோட நோக்கமே வேற. ஒரு புரட்சி உண்டாக்கும் உலகத்துல. என்ன புரட்சி அப்படின்னா, ஆயுர்வேதம் உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தணும், விளம்பரப்படுத்தணும், மக்கள் நன்மை அடையணும். அதுக்கும் மேல வந்து நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் லோ இன்கம் ஏர்னர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அந்த குரூப் இருப்பாங்க, லோ இன்கம் ஏர்னர். அவங்க வந்து எஃபோர்ட் பண்ற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் முடிவெடுத்து ஐஎம்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கும் மேல வந்து ஆயுர்வேதால ஒரு கொள்கை இருக்கு. ஆயுர்வேதால என்ன கொள்கைன்னா, டோன்ட் மேக் மணி இந்த சிக் ரூம். அப்படின்னா ஒருத்தவங்க வியாதியில் அவதிப்படுறாங்க அப்படின்னும் போது இதான் நல்ல சந்தர்ப்பம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்க கூடாது அப்படின்னு அந்த கொள்கையை முழுக்க முழுக்க அமல்படுத்துறாரு டாக்டர் அசோக் பாத்தியா. உண்மையிலேயே ஒரு காந்திஜி, ஒரு சிறந்த மனிதன் தான் சொல்ல முடியும். அண்ட் டுகெதர் வித் இஸ் சன், அவர் சன் வந்து மிஸ்டர் சத்யன் பாத்தியா. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வியாபாரத்தை நேஷன் வைட், குளோபல் வைட், வேர்ல்ட் வைட் கொண்டு போகிறதுக்கு இதை வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆக்கிட்டாரு. ஸோ டுடே ஐஎம்சி இஸ் அ நெட் காமர்ஸ் கம்பெனி. அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே அட் த கம்ஃபர்ட் ஆஃப் யூர் ஹோம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் டெலிவர் டு டோர்ஸ்டெப். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, நம்மளோட ஹெச்கியூ எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஹரித்வாரில் இருக்குது. ஓகே, உத்தராகண்ட். ஸோ ரொம்ப ஆன்மீகமான இடம் அது. தென் மேனுஃபேக்சரிங் யூனிட், பேக்கிங் எல்லாமே இன் ஹவுஸ். அப்போ ஐஎம்சி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஎம்சி இஸ் அ மேனுஃபேக்சரர். ஒரு ப்ராடக்டை வந்து பிகினிங்கில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு மேனுஃபேக்சரர் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட பொருள் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சரி, ஐ மீன் பெவரேஜஸ், ஸ்கின் கேர் சரி, டெய்லி ப்ராடக்ட்ஸ், டூத் பேஸ்ட், ஹேர் ஆயில், இதெல்லாம் வந்து இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. they don't get another third party to manufacture and buy from them. Okay. Then R&D, doctors, scientists, labs, இதெல்லாம் வந்து in-house. We don't get another company to pack it. இவங்க தான் மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர். தென் அதுக்கு மேலே குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. இதுனா இந்த மினிஸ்ட்ரி லெவலில் ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, ஹலால் பொருள் இருக்கணும், ஆர்கானிக் இருக்கணும், அண்ட் சேஃப்டியாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி தான் இன்னைக்கு மலேசியாவில் ஏஜிஆர் லைசன்ஸ் எடுத்து நாணயமாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரைட். ஸோ ஐஎம்சி வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ், 280,000 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர் தென் $1 billion ப்ராடக்ட் ரெடி டு பி எக்ஸ்போர்ட்டட் நேஷன் வைட். வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா குளோபல் வைட் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த வேர் ஹவுஸ் பத்தாது. ஓகே, ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல், கச்சா பொருள் சொல்லுவாங்க, எல்லாமே கம்ஸ் ஃப்ரம் அவர் ஓன் ஃபார்ம். சொந்த தோட்டத்துலேருந்து தான் வருது, இன்க்ளூடிங் எலோவேரா, சொத்துக்கத்தால. இதோட ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருதுன்னா நம்ம சொந்த ஃபார்ம்லேருந்து வருது. அப்புறம் சஞ்சீவி மூலிகை. ஸோ சஞ்சீவி மூலிகை வந்து இந்தியன்ஸுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா இந்த ராமாயண கதையிலே வந்து அனுமான் வந்து மலையே தூக்கிட்டு போனாங்களே, ஸோ அந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியும். பட் அமாங் சைனீஸ் ஆயுர்வேதம் சரி, பக்தான் சரி, சஞ்சீவி மூலிகை சரி, அவங்களுக்கு இது அறிமுகம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா 800 இயர்ஸுக்கும் அந்த ஜெங்கிஸ்கான் கதையிலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில், ரைட், ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆஃப் சைனாவில் எல்லா மால்ஸ், ஷாப்பிங் மால்ஸில் 50 விதமான சஞ்சீவி மூலிகை பாட்டில் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ சைனீஸ்க்கு இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பி பார்த்தீங்கன்னா ஹைலி இன் டிமாண்ட் ப்ராடக்ட் அமங் த சைனீஸ் இஸ் பக்தான். அதில் அப்படி என்ன இருக்குது, இவ்வளோ டிமாண்டாக இருக்குது அப்படின்னு நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு பெரிய இன்க்ரீடியன்ட் இருக்குது, முக்கியமான சத்துக்கள் இருக்குது, அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தென் துளசி. ஸோ துளசி பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தோட்டத்துலேருந்து தான் வருது. துளசி மட்டும் இல்லைங்க, குங்குமப்பூ, பாவக்காய், நோனி, அப்புறம் நெல்லிக்காய், இது எல்லாமே நம்ம சொந்த ஃபார்ம்லேருந்து தான் வருது, தோட்டத்துலேருந்து தான் வருது. ஓகே, ஸோ அடுத்தது
அதிகமாக பரிசு பெற்று அதிகமாக அங்கீகாரம் பெற்று வந்த கம்பெனி தான் ஐஎம்சி. ரைட். ஸோ இதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெவரேஜஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜூஸ், வெரி ரேர் இன் த ஃபார்ம் ஆஃப் பவுடர், கேப்சூல், டேப்லெட். ஓகேயா? ஸோ ஏன் ஜூஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக ரத்தத்தில் கலந்துரும். அதே வந்து ஒரு கேப்சூல், பவுடர், டேப்லெட்னா அது கிட்னிக்கு வேலை கொடுத்து அப்புறம் தான் அது பாடியில் அப்சார்ப் பண்ணும். இது வந்து நேராக பிளட் ஸ்ட்ரீம் அப்சார்ப் பண்ணும். அதுக்கும் மேலே இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரைட். ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் நியூட்ராசியூட்டிக்கல். அப்படின்னா நியூட்ரிஷன் இருக்குல்ல, பழங்கள், மரக்கறிகள், தாவரங்கள், ஸ்பைசஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவ சக்திகள் இருக்கு. அப்போ அந்த மருத்துவ சக்தியை மட்டும் எடுத்து 7 லேயர் கிளென்சிங் பண்ணுவாங்க, சுத்தப்படுத்துவாங்க. சுத்தப்படுத்திட்டு அப்புறம் தான் அந்த பெவரேஜில் கொண்டாடுவாங்க. ஏன் சுத்தப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தப்படுத்தலைன்னா அதில் வந்து ஆர்சனிக் இருக்கும், ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும், மெர்க்யூரிஸ் இருக்கும், அப்புறம் வேஸ்ட் லைக் அனிமல் வேஸ்ட் இருக்கும், பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் சுத்தப்படுத்தி தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் தோட்டத்தில் இருக்குது எனக்கு வீட்டில், அதை உடச்சி தண்ணியில் போட்டு மக்கிய நாள் நான் குடிப்பேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடிக்கலாமா? குடிக்கலாம். ஆனால் லாங் டேர்மில் அது வாதம் உருவாக்கும். அப்படின்னா கேசி ஸ்டமக் உருவாக்கும். ஆயுர்வேத லாங்குவேஜில் வாதம்னு சொல்லுவாங்க. லாங் டேர்மில் பக்கவாதம்ல கொண்டு விட்டுரும். ரைட். அதனால தான் 7 லேயர் கிளென்சிங் பண்ணுறாங்க. ஏன்னா 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் வராது. ரைட். அந்த மாதிரி. ஓகே, அதுதான் நம்மளோட ப்ராடக்ட். அதுக்கும் மேலே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்னது? காஸ்மெட்டிக் ரேஞ்ச், ஸ்கின் கேர். ஸோ இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நீங்கள் எந்த ஷாப்பிங் மால் போனால் கூட லாபியில் டெஸ்டிங், டோனர், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், சன்ஸ்கிரீன் பிளாக் அப்படின்ட்டு அதிகமாக ஸ்கின் கேர்லாம் விற்பாங்க. எல்லாமே வந்து ஃப்ரம் யூஎஸ், யூகே, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், கொரியா, கன்வெர்ட் இன்டு ரிங்கிட், செம்ம எக்ஸ்பென்சிவான ப்ரைஸில் இருக்கும். ஆனால் நம்மளோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு சீப்பு. ஏன்னா திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா. கன்வெர்ட் இன்டு ரிங்கிட்டா ரொம்ப மலிவு. ரெண்டாவது, இப்போ இந்த லாபியில் விற்கிற காஸ்மெட்டிக், ஸ்கின் கேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஓரியன்ட், சிந்தட்டிக், ஆர்டிஃபிஷியல், அந்த மாதிரி. அப்போ நம்ம ஸ்கின் கேர் வந்து காஸ்மெட்டிக்லாம் பாய்ச்சாக்கா லாங் டேர்மில் ரொம்ப சைட் எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக ஏஜிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் யோர் சர்ஃபேஸ் ஆஃப் யோர் ஸ்கின். சரிங்களா? இப்போ கெமிக்கல் ஃபுட் சாப்பிட்றோம்ல, அது கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணாது. ஆனால் ஸ்கின்னில் கெமிக்கல் ஓரியன்ட் போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். ரைட். அதனால தான் நிறைய பேருக்கு கேன்சர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரைட். ஆனால் இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு ஐஎம்சி இது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த இண்டஸ்ட்ரி மூலிமா நம்ம 5,000 வெள்ளி மாதம், 10,000 வெள்ளி, 15,000 வெள்ளி சம்பாதிக்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து 10,000, 15,000 வெள்ளி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வியாபாரத்தில். ரைட். ஓகே, நம்ம அலோவேராக்கு வருவோம். சோத்துக்கத்தால இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். 19 வருஷத்துக்கு முன்னே ஐஎம்சி இந்த வியாபாரம் ஆரம்பிக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட்ல தான் ஆரம்பிச்சாங்க. அது என்ன ப்ராடக்ட்னா அலோவேரா. இன்னி வரைக்கும் நம்பர் 1 ப்ரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ், எம்ஃபசிஸ் எந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்கனாக்கா அலோவேராக்கு தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகம் வந்து நவீன உலகம், மாடர்ன் லைஃப் ஸ்டைல். ஸோ மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து 90% ஆஃப் த டிசீஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம குடலில் ஆரம்பிக்குது. ஓகே, ஏன்னா நம்மளோட ஈட்டிங் ஹேபிட், பேட் ஈட்டிங் ஹேபிட். ரைட். ஒரு மாங்க் இல்லை ஒரு யோகிகிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு 2 நேரம் சாப்பிட்டாலே ஒரு மனிதன் 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு. ஆனால் மலேசியன்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பிட்றோம்? 5 வாட்டி சாப்பிட்றோம். ஆனால் எத்தனை வாட்டி டாய்லெட் போகிறாங்க? ஒரு வாட்டி தான். அப்போ மற்றதெல்லாம் நம்மள உடம்புல தங்கி 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 காலங்காலமாக அது நச்சுத்தன்மை, விஷத்தன்மை, எண்ணெய் பசைகள், கொலஸ்ட்ரால், பிளாக்கேஜஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணிடுது கொலோனில். அதுதான் மூல காரணம். த ரூட் காஸ் ஆஃப் மாடர்ன் டிசீஸ் பார்த்தீங்கன்னா குடலில் தான் ஆரம்பிக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க வயிறு தான் உயிர் அப்படின்னு. வயிறு தான் உயிர், அண்ட் தொந்தி வந்தால் தந்தி வருமா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் முக்கியமான எம்ஃபசிஸ் கொடுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். ரைட். ஸோ நம்ம ப்ராடக்ட் என்ன செய்யும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்யுதுன்னா குடலை சுத்தப்படுத்தும். ஸோ குடலை சுத்தப்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னா வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்லி 90% வியாதி வர்றதை தடுக்கிடலாம். சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க,
ஆயுர்வேதா சென்டரில் போய் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிருப்பாங்க. ஸோ போனாங்கன்னா மொதல் 1 வாரம் 2 வாரம் என்ன செய்வாங்க அப்படின்னா குடலை சுத்தப்படுத்துவாங்க ஆயுர்வேதா சென்டரில். அப்போ நம்மளோட ஃபுட் பெவரேஜ் ஃபுட் சப்ளிமெண்ட் இருந்தாலும் அதை தான் நம்ம எம்ஃபசிஸ் பண்ணுறோம். என்னன்னு கிளென்சிங் த கொலோன். ஓகே, அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நச்சுத்தன்மை டாக்ஸின்ஸ் அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணிடும். அக்யூமுலேட் பண்ணும்போது நம்ம உடம்புல அந்த ரத்தம் நடமாடும் போது குடலில் இருக்கிற சத்துக்கள்லாம் எடுத்து உடம்பு முழுவதும் ஹியூமன் சிஸ்டம் முழுவதும் உறுப்புகள் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் என்னத்த சத்துக்களை. ஆனால் இன்னைக்கு குடலில் இருக்கிற சத்துக்களா டாக்ஸின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸின் தான். ஸோ ரத்தத்துக்கு தெரியாது, ரத்தம் ஓடி போய் அங்கே இருக்கிறத எடுத்துட்டு டாக்ஸின் எடுத்து உடம்பு முழுவதும் ஹியூமன் சிஸ்டம் முழுவதும் உறுப்புகள் முழுவதும் கொண்டு போய் இறக்கிடும் டாக்ஸின் அண்ட் கிரியேட்ஸ் ஸ்டபன் டாக்ஸின் இன் யூ ஆர்கன்ஸ். உறுப்புகளில் வந்து ஸ்டபன் டாக்ஸின் உருவாக்கிறோம். அப்போ இந்த பொருள் என்ன செய்யுதுனாக்கா நம்ம அலோவேரா டீடாக்சிஃபை பண்ணுது. அப்போ ஸ்டபன் டாக்ஸினை கூட க்ளீன் பண்ணுற அளவுக்கு இதுக்கு தன்மை இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பொருளை வந்து கூலில் கொண்டு போயிருக்கிறாங்க, அப்புறம் தான் ஜூஸில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ட்ரில் பண்ணி அந்த வால்ஸ் ஆஃப் யோ இன்டெஸ்டின் அங்கே என்னென்ன காலகாலமாக இருக்குது அதை ட்ரில் பண்ணி கிளான்ஸ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு தன்மை இருக்குது. ஸோ சில பேர் கேட்பாங்க, சார் இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் குடிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்ல வேண்டியது தான், இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த வியாதி இருந்தாலும் நேற்று வந்ததில்லை, போன வாரம் வந்ததில்லை, போன மாதம் வந்ததில்லை, இது காலகாலமாக அக்யூமுலேட் பண்ணி வந்தது. அப்படின்னா எப்படியும் ஒரு 4 மாதம் 6 மாதம் நீங்கள் மாற்றங்கள் பார்க்கலாம். அதுபடி நம்ம சொல்லிடணும். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் சுத்தப்படுத்தணும். ரைட். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா கொலோன் கிளென்ஸ் பண்ணி டீடாக்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து இன்னொரு நன்மை பார்க்கலாம். என்னன்னா வெயிட் லாஸ், ஓகே, ஸ்லிமிங் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டே நடக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மார்க்கெட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில். ஏன்னா நீங்கள் வந்து புட்ரா ஹைட்ஸ் போனாலும் சரி, சுபாங் ஹைட்ஸ் போனாலும் சரி, இது டைப்பான் போனாலும் சரி, எங்கே பிஸ்னஸ் சென்டர் போனாலும் அங்கே வந்து வெயிட் லாஸ் ஸ்லிமிங் சென்டர் அப்படின்னு 10,000 15,000 வெள்ளி வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோ நம்ம போய் செலவு பண்ண வேண்டாம். இந்த பாட்டிலில் மட்டும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் குடித்தாங்கனாலே போதும், ஒரு 500 வெள்ளி கூட தாண்டாது. அண்ட் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ லாஸ் 11 kgs இன் 20 months. ஸோ வெயிட் லாஸ் இயற்கையாக நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இது ஏன் சார் குடித்தாக்கா பசிக்க மாட்டேங்குது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு லஞ்ச் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் பசிக்காது, ஏன்னா இந்த ப்ராடக்டில் வந்து கம்ப்ளீட் நியூட்ரிஷன் தட் யுவர் பாடி ரிக்வயர்ஸ். நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அத்தனை சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு பசிக்க மாட்டேங்குது. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணலாமா, லஞ்சை ஸ்கிப் பண்ணலாமா? பண்ணாதீங்க. யூ கோ ஆன் வித் யோர் பிரேக்ஃபாஸ்ட், கோ ஆன் வித் யோர் லஞ்ச். தினம் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருங்க. ஆனால் இந்த பொருள் உடம்புல இருக்கிற வரைக்கும் எது உடம்புல தங்கணும் எது உடம்புல தங்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் கிளைம்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா? ரைட். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா குடலை சுத்தப்படுத்தி டீடாக்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற பெரிய உறுப்பு நன்மை அடையும். ஸோ உடம்புல இருக்கிற பெரிய உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் அண்ட் பியூட்டி. ரைட். ஸோ ஸ்கின் அண்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லும்போது நிரந்தரமான அழகு வந்து குடலை சுத்தமாக வச்சுக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ கிளியோபட்ரா அவங்க வந்து இஜிப்சியன் ராணி, ஷி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹர் பியூட்டி. அவங்க வந்து எலோவேரா குடிப்பாங்களாம், எலோவேராவில் தான் குளிப்பாங்களாம் ஃபார் ஹர் பியூட்டி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பெரிய மார்க்கெட்டே இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்கோப் திறந்து இருக்காங்க. என்ன மார்க்கெட்? நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா பியூட்டிஷியன்ஸ், பிரைடல்ஸ், சலூன், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபை பண்ணுவாங்க ஒரு கஸ்டமரை, ஆனால் மேலோட்டமாக தான் பியூட்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லும் போது நாலேஜை நிரந்தரமான அழகு வந்து குடலை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் அந்த பியூட்டி பார்லரில் வந்து ஷெல்ஃபில் எலோவேரா அங்கே இருக்கும். ஓகே, இந்த விஷனில் இந்த பிஸ்னஸ் செய்யுங்க. ரைட். தென் எல்கலைஸ் பண்ணோம், ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இன்னைக்கு அசிடிக் ரிலேட்டட். ஓகே, அப்படின்னா தெலு கோரிங், நசி கோரிங், மீ கோரிங், ஆல் த கோரிங் வந்து அசிடிக் ரிலேட்டட். அதுக்கும் மேலே சீ ஃபுட், ரெட் மீட், போக், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சாத்தே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சரை உருவாக்குற அளவுக்கு அசிடிக் பாடி. அப்போ அசிடிக் பாடி எப்படி நியூட்ரலில் கொண்டு வரது பிஹெச் லெவலில் பார்த்தீங்கன்னா இதை குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி நம்ம பாடி வந்து அல்கலைஸ் லெவலில் வந்துடும். அப்படின்னா அசிடிக் ரிலேட்டட் டிசீஸை விடுபட்டுரும். ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. ரைட். தென்
ஆல்சோ இட் ரெகுலேட்ஸ் கொலஸ்ட்ரால், கொழுப்பு. ஸோ நம்ம உடம்புல வந்து கொழுப்பு கொஞ்சம் எப்நார்மலாக இருக்குது, மெடிக்கல் செக்அப் சொல்லுது கொஞ்சம் எப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அலட்சியமாக இருந்துடாதீங்க, தாமதமாக இருந்துடாதீங்க, ஒய்யாரமாக இருந்துடாதீங்க. ஏன்னா கொழுப்பு உடம்புல ஃபார்ம் பண்ணுதுன்னா தட் இஸ் த இன்ஃபன்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அப்போ இருதய நோய்க்கு அதுதான் முதல் படி. அப்போ நம்ம எலோவேரா குடிக்க 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 கொழுப்பு மட்டும் இல்லைங்க, ப்ரெஷர் நார்மலைஸ் ஆகுது, சுகர் கண்ட்ரோலில் வரும். ரைட். தென் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து பிளாக்கேஜஸ்லாம் இருக்கும், எண்ணெய் பசைகள்லாம் இருக்கும், இவர் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவார். ரைட். அதுக்கும் மேலே இதுக்கு மேலே நீங்கள் வந்து டாக்டர் மெடிசன் எடுத்தாலும் சரி, சத்துள்ள பானம் எடுத்தாலும் சரி, 100 வலி சாப்பிட்டீங்கன்னா சத்துள்ள பானம் 90 வலி உடம்புல எக்ஸாப்ட் ஆகிடும். ஏன்னா குடலை சுத்தப்படுத்திட்டீங்க. இல்லைன்னா டாக்டரோட மெடிசன் கூட கேட்காது அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டில் இருக்குது. அப்போ நிறைய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு வாய்ப்பாக எடுத்து அதிகமான விலையில் விற்கிறாங்க. எவ்வளோ? 152 வெள்ளி, 207 வெள்ளி. டைல்யூட்டாக இருக்கும், பாட்டில் பெருசாக இருக்கும், பாட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நம்மளும் வாங்கிடுவோம், அழகாக இருக்குது பாட்டில் அப்படின்னு. ஆனால் அது டைல்யூட். நம்மளோட பார்த்தீங்கன்னா 500 ml அண்ட் இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட். அப்படின்னா நேராக குடிக்கவே முடியாது, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும். ரைட்டா? ஸோ அந்த மூடி இருக்குல்ல, அதுதான் 30 ml. அதை கிளாஸில் ஊற்றிட்டு கிளாஸ் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் குடிக்கணும். அப்படின்னா இட்ஸ் நாட் டைல்யூட்டட், இட்ஸ் கான்சன்ட்ரேட்டட். ஸோ இருந்தாலும் நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா விற்கிற வேலை 64 வெள்ளி. ஓகே, ரொம்ப மலிவு. ஆனால் நம்ம மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா 49 வெள்ளி தான், செம்ம மலிவு. ரைட். ஓகே. ஸோ இது வந்து மெம்பர் ஆகிட்டு நம்ம வாங்கினா 49 ringgit இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ். ஓரைட். சஞ்சீவி மூலிகை, முதல்ல நான் சொன்ன சஞ்சீவி மூலிகையை பற்றி ரொம்ப சரித்திரம்லாம் இருக்குது, மீத்தோ ஸ்டோரிலாம் இருக்குது, அந்த மாதிரி. அப்படி என்னங்க இதில் சத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கன்சியூம் பண்ணும்போது இட் லோட்ஸ் யுவர் பாடி வித் ஆக்சிஜன். நம்ம உடம்புல வந்து பிராணவாயு அதிகரிக்கும். ஸோ ஆக்சிஜன் நம்ம உடம்புல முக்கியமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா 1 மணி நேரம் நம்ம ஜூமில் இருக்கிறோம், தண்ணி குடிக்கல. 1 மணி நேரம் ஜூமில் இருக்கிறோம், சாப்பிடல, நம்ம உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் 5 நிமிஷம் ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் இல்லைனாக்கா அவருக்கு உயிர் போயிடும். சரிங்களா? அப்போ ஆக்சிஜன் அவ்வளோ முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் ரஷ் பண்ணி ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு போகுது எமர்ஜென்சி அப்படின்னு. அப்போ அவரை பிக்கப் பண்ணி ஆம்புலன்ஸில் போட்ட கையோட ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்களா இல்லை நெபியூலைசரை போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெபியூலைசர் தான் போடுறாங்க. ஏன்னா உயிரை காப்பாற்றணும். அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வியாதியில் இருக்கிறாங்க, அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வியாதியில் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி குறைவாக இருக்கு, ஆக்சிஜன் குறைவாக இருக்குது, அதான் மீனிங். அப்போ ஒரு டீஸ்பூன் சரி, டேபிள் ஸ்பூன் சரி, இதை மிக்ஸ் பண்ணி குடித்தாங்கன்னா அவங்க ஆல்ரைட் ஆயிடுவாங்க. ஓகே. அதுக்கும் மேலே வெள்ளைக்காரங்க வந்து நம்மளை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்பிளில் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட் மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணலாம், ஆரக் வேல்யூ அப்படின்ட்டு. அப்போ ஆப்பிளில் வந்து 5000 ஆரக் வேல்யூ இருக்குது. ரைட். சீபாக்தான் எவ்வளோன்னா 20 மடங்கு, 100,000 ஆரக் வேல்யூ இருக்குது. அதான் வித்தியாசம், உலக வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாரும் எடுக்கணும். வியாதியில் உள்ளவங்களும் எடுக்கணும், வியாதியில் இல்லாதவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களே, நிரந்தரமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களும் எடுக்கணும். ஸோ முக்கியமாக நம்ம உடம்புல ஆக்சிஜன் அதிகரிச்சா கேன்சர் செல் கேனாட் சர்வைவ், கேன்சர் வளர்றதை தடுக்கிறோம். அப்போ யார் இது முக்கியமாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் எடுக்கணும். முக்கியமாக கேன்சர் பேஷண்ட் இது எடுத்தாகணும். என்கிட்ட கையளவுக்கு நிறையா டெஸ்டிமோனியல் இருக்குது கேன்சர் பேஷண்ட்ஸ். ஈவன் லங் கேன்சர் 6 மாதத்தில் அவங்களோட CEA ரிசல்ட்ஸ் ரீடிங் ஹஸ் ட்ராப் டவுன் வித்தின் 6 months. ஓகே. அவங்களுக்கு ஒரு புது ஹோப்பே வந்துருச்சு வாழ்க்கையில். இவ்வளோ நாள் வந்து வாழ்க்கை முழுவதும் டாக்டரோட மெடிசன் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு புது ஹோப் வந்துருச்சு, உற்சாகம் வந்துருச்சு வாழ்க்கையில். ரைட். ஸோ இதில் வந்து நிறைய நன்மை இருக்குது. நான் இதை 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஓகே. ரிச் இன் நியூட்ரியன்ஸ், வேற ஒன்றும் இல்லைங்க, ரிச் வித் ஆக்சிஜன். ரெண்டாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இது அதிகமாக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்கின் ஹெல்த். ஓகே. ஸ்கின்னை க்ளோவில் வச்சுக்கணும் அப்படின்னா வியாதின்னு சொல்ல முடியாது, மாடல்ஸ் இருக்காங்களா, மாடலிங் போகிறாங்களா, அவங்க வந்து ஸ்கின் க்ளோவில் வச்சுக்கணும், சீபாக் தான் குடிச்சாகணும். அது வியாதியா? இல்லை, அது வெல்னஸ். ரைட். அப்புறம் ஹார்ட் ஹெல்த் அப்படின்னா மூச்சு வாங்குது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அவங்க இதை குடிக்கணும். ஓகே.
தென் டைஜஸ்டிவ் ஹெல்த், சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வியாதிலாம் வர்றதுக்கு முன்ன இது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். வெயிட் லாஸ், ஸோ இஃபெக்டிவ் வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீபக்தான் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்ன்னு சொல்லி டயட்டில் போவாங்க. வெயிட் குறையுமா? கண்டிப்பாக குறையும். ஆனால் எனர்ஜி குறைஞ்சிரும். ஆனால் இங்கே வந்து உடம்பு குறையும், ஆனால் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரைட். ஸோ மார்க்கெட்டில் சீபக்தான் விற்கிறாங்களா அப்படின்னு, எஸ். எவ்வளோ விற்கிறாங்கன்னா 400 வெள்ளி, 600 வெள்ளி, 800 வெள்ளிலாம் விற்கிறாங்க. இதில் அதுக்கும் வேலை பவுடர், கேப்சியூல், டேப்லெட்டில் விற்கிறாங்க. அப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஜூஸ் அண்ட் ஒன்லி 99 ரிங்கெட் விற்கிற வேலை 99. பட் நீங்கள் மெம்பர் ஆகிட்டு வாங்கினீங்கன்னா ஒன்லி 76 ரிங்கெட் மெம்பர் ப்ரைஸ். ஸோ ஆரம்பத்தில் நானும் அந்த 76 வெள்ளியை பார்த்தோன்னே ரொம்ப ஹை சைட் தான் ஃபார் இந்தியன். 76 ரிங்கெட் வெரி ஹை அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலி உண்மையிலேயே மார்க்கெட்டில் நீச்சல் அடித்து பார்க்க தான் தெரியுது. ஒரு கேன்சர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், ஒரு சிக் பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட் வாரம் 1000 வெள்ளி செலவு பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் 2 பாட்டில் சீபக்தான் ஃபார் தேம் நாட் அன் இஷ்யூ. சரிங்களா? அந்த மாதிரி. அப்போ இந்த ப்ராடக்ட் ஹைலி இன் டிமாண்ட். அடிக்கடி கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் நோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லும் போது காரணம் ஏன் அப்படின்னா சைனீஸ் கட்டனாக வாங்குறாங்க இந்த ப்ராடக்ட். ஏன்னா அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை பாருங்க, அவங்களுக்கு தெரியும் இதோட சத்துக்கள் எவ்வளோன்னு. ஓகே. முக்கியமான ப்ராடக்ட் வந்து துளசி. இந்த துளசியை மஞ்சளை வந்து நான் கொஞ்சம் கம்பைன் பண்ணி ஷேர் பண்ணுறேன். 200 விதமான வியாதிகளை இது குணப்படுத்தும், ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. அந்த மாதிரி. அப்போ என்னன்னா கண்ணு பார்வைக்கு இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை டிடாக்ஸ் பண்ணும், அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஒன் பை ஒன் நம்ம போவோம். ஓகே. ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ இந்த இந்த பிஸ்னஸ் மலேசியாவுக்கு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த துளசியும் மஞ்சளும் தான். ஏன்னா கோவிட் டைமில் நம்ம மலேசியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த ஐஎம்சி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கோவிட் டைம் வந்ததுனால ரொம்ப ட்ராக் ஆயிடுச்சு அப்ரூவல். தட் இந்தியாவில் வாட் இஸ் த சிச்சுவேஷன் டூரிங் த கோவிட் டைம் அப்படின்னா, இந்தியாவில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபுல் ஹவுஸ், கட்டல் பத்தலை, ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் பத்தலை டூரிங் த கோவிட் கிரைசிஸ். உடனே மோடி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, now we opening the door for alternative medicine, for natural product to come in and help the situation அப்படின்னு. அப்போ ஐஎம்சி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட துளசி ட்ராப்ஸும் மஞ்சள் ட்ராப்ஸும் 1 மில்லியன் பாட்டில், 10 லட்சம் பாட்டில் கொடுத்துட்டாங்க. எதுக்கு? உதவி செய்யறதுக்கு சிச்சுவேஷனை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 9 மாதத்தில் கோவிட் கிரைசிஸ் ஓஞ்சிருச்சு, கோவிட் கிரைசிஸ் சப்சைட் பண்ணிருச்சு. அப்புறம் ஐஎம்சி கேட்டிருக்காங்க, அது மோடி கவர்மெண்ட் ஐஎம்சிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் வேணும் நீங்கள் கேளுங்க, கவர்மெண்ட் வில்லிங் டு கிவ் அப்படின்னு, என்ன மாதிரி டைட்டில் வேணும் அப்படின்னு. அப்போ மோடி கவர்மெண்ட் கேட்ட உடனே ஐஎம்சி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அங்கீகாரம் டைட்டில்லாம் ஒன்றும் வேணாம், அப்படி நீங்கள் எங்களை பிளெஸிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் புது மார்க்கெட் போயிட்டுருக்குறோம். என்ன மார்க்கெட்? மலேசியா மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் லைசன்ஸை அப்ரூவல் பண்ணி கொடுத்துருங்க, அதுவே ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ மோடி கவர்மெண்ட் அண்ட் மலேசியா கவர்மெண்ட் கம்பைன் பண்ணி கொலபரேட் பண்ணி தான் இந்த கம்பெனியே மலேசியாவுக்கு வந்துச்சு, மெயின்லி பிகாஸ் ஆஃப் துளசி அண்ட் மஞ்சள். ரைட்டா? ஸோ சொன்னபடி இட் சப்போர்ட்ஸ் ஹார்ட் ஹெல்த். ஓகே. அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, படி ஏறும் போத இதை ஒரு தண்ணியில் ட்ராப் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். பூஸ்ட் இம்யூனிட்டி சொல்ல வேணா, கோவிட் கிரைசிஸ் இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி உதவி செஞ்சிச்சு. சாப்பிட்டது ஜீரணமாகும். அப்புறம் ரெகுலேட்ஸ் பிளட் சுகர் லெவல். அப்போ யார் இது குடிக்கணும்னா எல்லாரும் குடிக்கணும், ஆனால் டயபெட்டிக் வந்து கண்டிப்பாக குடிக்கணும், டெய்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி குடிக்கணும். ரைட்? அண்ட் ப்ரொமோட்ஸ் மென்டல் ஹெல்த். ஏன்னா நம்ம வாழ்றது மாடர்ன் லைஃப் ஸ்டைல், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான உலகம் வாழ்க்கை. ஸோ தரமான தூக்கம் கிடையாது. மக்கள் நாள் வேலைக்கு போகும்போது அங்கே தூங்கி விழுவோம். ஸோ இந்த குடிக்கும் போது, தண்ணியில் ட்ராப் பண்ணி குடிக்கும் போது இட் ரெகுலேட்ஸ் யோர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல்சோ ரிச் இன் நியூட்ரியன்ஸ். உடம்புல இந்த பொருள் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது மஞ்சள். ஸோ நம்மளோட மஞ்சள் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ், தூள் கிடையாது. அண்ட் இதில் வந்து குங்குமப்பூ இருக்கு, செஃப்ரான் இருக்கு. அண்ட் அது உள்ள முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா குக்குமின் இருக்கு. ஓகே.
ஸோ குக்கோபின் வந்து யூடியூப்ல போட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, இதோட நன்மை பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட். அப்படின்னா வியாதி வர்றதுக்கு முன்னையே நம்ம உடம்புல வந்து இது எல்லாத்தையும் கிளைன்ஸ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோ சிஸ்டமை. ஜாயின் ஹெல்த். ஓகே, ஜாயின் ஹெல்த் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மார்க்கெட். ஏன்னா டிக்டாக்லேயும் சரி, ஷாப்பிலையும் சரி, ஜாயிண்ட்டை பற்றி நிறையா ப்ராடக்ட் வித்துட்டு இருக்காங்க. 90 ringgit, 100 ringgit, 150. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவு. ரைட், ஒன்லி 26 ringgit மெம்பர் ப்ரைஸ். ஓகே, சாப்பிட்டது ஜீரணமாகும் இதை தண்ணியில் போட்டு குடிக்கும் போது. அப்புறம் பிரெயின் ஹெல்த். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், ஹார்ட் ஹெல்த் அண்ட் முக்கியமாக ஸ்கின் ஹெல்த். நம்மள்ட்ட இருக்கிற ஸ்கின் கேர், காஸ்மெட்டிக் எல்லாத்துலேயும் துளசி ஆஸ் இன்க்ரீடியன்ட் அதில் இருக்குது. ஏன்னா ஸ்கின்னுக்கு துளசி சாரி டர்மரிக் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இந்த வியாபாரத்தை வந்து நானும் மூர்த்தியும் இன்னைக்கு ஆணித்தனமாக முடிவெடுத்து பிளாஸ்ட் பண்ணுறோம். அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெஸ்டிமோனியலை நாங்கள் சந்தித்தோம். யாருன்னா இவர் தான் பர்டிகுலர் டெஸ்டிமோனியல் சந்தித்தோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அங்கிள் கண்ணாடி போட்டுட்டு இருக்காருல்ல, அவர் தான் மிஸ்டர் ஃபூ. இவரை சந்திச்சோன்னு தான் நாங்கள் ஆணித்தனமாக முடிவெடுத்தோம் அந்த வியாபாரத்தில். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு 20 பேர்த்துக்கு முன்னுக்கு வந்து அவரோட டெஸ்டிமோனியலை ஷேர் பண்ணுறாரு. என்ன சொன்னார்னா, 5 வருஷமா படுத்த படுக்கையாக இருந்தார் மனுஷன். அங்கே உட்காந்து இருக்கிற அத்தனை பேரை நம்பல. ஏன்னா அவர் கன்னு மாதிரி நின்றுட்டு சொந்தமாக படிக்கட்டி ஏறி வந்து ஷேர் பண்ணுறாரு. அவர் சொல்றாரு 5 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தாருன்னு. அப்ப எப்படி படுத்த படுக்கையா இருந்தாருன்னா, 2017 அவரோட ஃப்ரெண்டை போய் ஹெல்ப் பண்ணி தூக்கி இருக்கிறாரு. தூக்கினோன்னா அவருக்கு ஸ்பைனல் இன்ஜுரி வந்துருக்குது. ஸோ ஸ்பைனல் இன்ஜுரி வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஹி வாஸ் அட்மிட்டட் டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் கோலாலம்பூர். அங்கே அட்மிட் பண்ணி 2 மாசமா அவரை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா த குவாலிஃபைட் ஸ்பெஷலிஸ்ட், யூ நேம் இட், கைரோப்ராக்டிக் ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பைனல் ஸ்பெஷலிஸ்ட், ஃபிசியோ தெரபிஸ், ஃபார்மசிட்டிக்கல் ஜாப்ஸ், ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு ட்ரீட் பண்ணி 2 மாதம் பிறகு அவர்கிட்ட எழுதி கொடுத்துட்டாங்க, நீ வீட்டுக்கு போகலாம். ஆனால் கன்ஃபார்மாக நீ எந்திரிச்சு நின்று நடக்கவே முடியாது. ஓகே, முக்தாமாட் அப்படி சொல்லிட்டாங்க. அவர் உடனே தெக்குச்சி ஆகிட்டு, ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா வி ஆல்ரெடி யூஸ் த பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், உனக்கு ரத்த ஓட்டமே இல்லை. ஸோ நிரந்தரமாக நீ வெஜிடபிள் தான், நீ வீட்டில் இருந்து ட்ரீட் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு. இவருக்கு வந்து தனப்புவாஸ். இவர் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மார்க்கெட்டில் இருக்கிற சப்ளிமெண்ட் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது அத்தனையும் சாப்பிட்டு 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 ஒரு 10,000 வள்ளிக்கு மேலே செலவு பண்ணிட்டாரு. ஒன்றுமே நடக்கலை, மாற்றங்கள் இல்லை, படுத்த படுக்க தான். அதுக்கும் மேலே வந்து 20,000 வள்ளி கொடுத்து ஒரு மெட்ரஸ், அயோனைஸ் மெட்ரஸ், காந்தம் சிகிச்சை சொல்லுவாங்க, அது மேலே படுத்திருக்கிறாரு. 1 வருஷம் கிட்ட படுத்திருக்கிறாரு, மாற்றங்கள் இல்லை, நோ பிளட் சர்க்குலேஷன். உடனே அவரை கிவ் அப் பண்ணிட்டாரு. கிவ் அப் பண்ணி அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இனிமே நிரந்தரமா டாக்டர் சொன்ன மாதிரி நான் எந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையில 5 வருஷத்தை அழிச்சிட்டாரு. படுத்த படுக்கையில அழிச்சிட்டாரு. டாய்லெட் போனா கூட 2 பேரும் தூக்கிட்டு போனோம், இல்லைன்னா பெட்லயே கிளீன் பண்ணோம். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாரு. அன்டில் நவம்பர் 2023 அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஐஎம்சி பிசினஸ்க்கு வந்து இந்த துளசி மஞ்சளை வந்து பார்த்துட்டாரு. பார்த்தோன்னா அதோட தகவல், அதோட கல்வி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி அவரே இம்ப்ரெஸ் ஆகி அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் மிஸ்டர் ஃபோர்ட்டை கொடுத்துருக்குறாரு. ப்ரோ, நான் வந்து ஐ இன்வால்வ் இன் ஐஎம்சி, இட்ஸ் ஆயுர்வேதா. அந்த கம்பெனியில் இந்த 2 பொருளை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க, இதை நீ கன்சியூம் பண்ணு அப்படின்னு. உடனே மிஸ்டர் ஃபூ சொன்னார், இல்லை அவருடைய கிவன் அப் ஹோப், இது மேலாம் நம்பிக்கையை போச்சு, நான் எதையும் ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு. அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார், இங்கே பாரு, நான் வந்து உங்கள்கிட்ட விற்றுட்டு போகிறல, உன்கிட்ட கொடுத்துட்டு போதான் வந்தேன். ஏன்னா நம்ம ஓவர்சீஸ்க்கு போகணும், படம் பார்க்க போகணும், தண்ணி சாப்பிட போகணும். நீ படுத்த படுக்கையா இருக்க, எந்த நேரமும் எனக்கு உன் செந்தனை தான். இந்த பொருள் என் கையில் வந்தோடனே நீ தான் என் மைண்டில் வந்த. அதனால உன் சுச்சுவேஷனை ஃபைட் பண்ணு, இதை கன்சியூம் பண்ணி ஆரோக்கியமாக வா அப்படின்னு ஃபாஸ் பண்ணார். சரி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டார். ஓகே, குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, கிளாஸு, தேத்தாரி தண்ணி கிளாஸு, அதில் வந்து பிளெயின் வாட்டரில் 3 ட்ராப்ஸ் துளசி, 3 ட்ராப்ஸ் மஞ்சள் போட்டு கலந்து ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி குடி, அவ்வளோதான். இது மருந்து நினச்சி குடிக்காத, ட்ரிங்கிங் வாட்டர். ஆனால் நீ ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் குடிக்கணும். காலையில் 1 கிளாஸ், மத்தியானம் 2 கிளாஸ், ஈவினிங் 1 கிளாஸ், ராத்திரி 1 கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. உடனே மிஸ்டர் ஃபோ குடிக்க ஆரம்பித்தார். குடிச்சு 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 2 வாரம் தான், ஓன்லி 14 days தான். எந்திரிச்சு நின்று நடந்து
படிக்கட்டு ஏறி வந்து எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஷேர் பண்றாரு. இந்த மாதிரி நான் படத்தை படிக்க இருக்கேன், இந்த பொருள்னால, இந்த சொட்டு பானனால இன்னைக்கு வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது அந்த ஹாலில் எல்லாத்துக்கும் ஒரு புது புது நம்பிக்கையே வந்துருச்சு, உற்சாகமே வந்துருச்சு. அதுக்கு மேலே சில பேர் சொல்கிறாங்க, வா இதுக்கு மேலே எந்த வியாதியும் பக்கத்தில் வர முடியாது, நம்மக்கிட்ட வந்து ஒரு மெருக்கல் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு புது நம்பிக்கை வந்துருச்சு. அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு நாய்ஸியான ஹாலில் தான் ஒருத்தர் கை தூக்கிட்டு நம்ம ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. டாக்டர் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு. ஷுவர் கோ ஹெட் எவ்ரிபடி கீப் குவைட் அப்படின்னு. அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா, மிஸ்டர் ஃபூ வந்து 5 வருஷமா படுத்த படுக்கையாக இருந்தார். ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டாங்க நிரந்தரமாக இவர் நடக்க முடியாதுன்னு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. எப்படி சார் இந்த சொட்டு பானம் அவரை நடக்க வச்சுச்சு, எப்படி மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு, வாட் இஸ் த லாஜிக், வாட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் கேட்டார் பாருங்க. அப்போ தான் வந்து ஆயுர்வேதா டாக்டர் சொன்னார், ஓகே நல்ல கேள்வி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னார்ல, அது தாங்க ஆயுர்வேதா. ஓகே, அவர் என்ன சொன்னார்னா, அந்த ப்ராடக்டை கையில் வச்சுட்டு சொன்னார், திஸ் இஸ் ஆயுர்வேதா. ஆயுர்னா ஹெல்த், வேடானா சயின்ஸ். ஆயுர்வேதானா ஹெல்த் சயின்ஸ். அண்ட் ஆயுர்வேதா ஹெல்த் சயின்ஸ் வந்து மோர் தென் 5000 years ஓல்ட் ஏன்ஷியன்ட் ஹீலிங் மெடிசினல் அப்ரோச். 5000 வருஷத்துக்கு மேலே உள்ள மருத்துவ சக்தி. அதே வந்து வெஸ்டர்ன் மெடிசன் கூட 300 வருஷம் தாண்டலை அந்த மாதிரி. அதுக்கும் மேலே ஆயுர்வேதா பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம உடம்புல 4448 வியாதிகள் இருக்குதாம். அந்த 4448 வியாதிகளோட மூல காரணம், ரூட் காஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாதம், பித்தம், கபம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வாதம்னா காற்று, பித்தம்னா டைஜஷன் நெருப்பு இந்த அக்னி, அப்புறம் கபம்னா தண்ணி மியூக்கஸ், ரைட். அப்போ மிஸ்டர் ஃபூ வந்து இதை தண்ணியில் ட்ராப் பண்ணி குடித்தோடனே அந்த தண்ணி பிகேம் அ டிரான்ஸ்போர்ட்டர். அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, துளசியும் மஞ்சளையும் வந்து ரூட் காஸில் கொண்டு போய் அந்த வாதம் பித்தம் கபமை பேலன்ஸ் பண்ணிருச்சு. மிஸ்டர் ஃபூ எந்திரிச்சு நடந்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னார் பாருங்க டாக்டர். அப்போ கேள்வி கேட்டதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, என்னடா அவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்டேன், பச்சை தண்ணி சொட்டு பானம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு, எப்படி பாஸ் ஆகுறது அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு திருப்பி, டாக்டர் அப்படின்னா அந்த 2 மாசமா ஸ்பெஷலிஸ்டும் சரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் சரி, டோன்ட் டெல் மீ தே டிடன்ட் டூ தியர் பெஸ்ட், டோன்ட் டெல் மீ தே டிடன்ட் கோ எக்ஸ்ட்ரா மைல் அன்டில் தே கேவ் அப் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொன்னார், நோ நோ நோ, அந்த 2 மாசம் டாக்டர்ஸும் சரி ஸ்பெஷலிஸ்டும் சரி என்ன செய்யணுமோ அவங்க கரெக்டாக தான் செஞ்சாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க படித்தது, அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, டு ட்ரீட் த டிசீஸ். அந்த மேலோட்டமாக இருக்கிற வியாதி இருக்குல்ல, அதை ட்ரீட் பண்ண தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அப்போ மூல காரணத்தை பற்றி அவங்க படிக்கல, மூல காரணத்தை பற்றி அவங்க படிக்கல, ரைட். ஆனால் இந்த பொருள் வந்து மிஸ்டர் ஃபூக்கு மூல காரணத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் அவர் எந்திரிச்சு நின்று நடந்துட்டாரு. அப்போ டாக்டர் கேட்குறாரு எல்லாத்துக்கிட்டையும், நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், ஒருத்தர் வியாதியில் அவதிப்பட்டு இருக்கும் போது மேலோட்டமாக இருக்கிற வியாதியை ட்ரீட் பண்ணால் அவர் குணமாவாரா, இல்லை மூல காரணத்தை ட்ரீட் பண்ணால் அவர் குணமாவாரான்னு. அங்கே உட்காந்துருந்த 20 பேரும் சொன்ன ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, த ரூட் காஸ், மூல காரணம் தான் முக்கியம்னு. அதுதான் இந்த பொருள் செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த ரூமே குவாய்ட் ஆயிடுச்சு. ஏன் குவாய்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரு புதுமையான ஒரு கல்வியை எல்லாரும் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, உள்வாங்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கும் மேலே நிறைய பேர் மைண்டில் வந்து வாவ் ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட், இது வாங்கி ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு ரெடியாக இருக்காங்க, எல்லா ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ கடைசியாக ஒருத்தர் கை தூக்கிட்டு கேட்குறாரு, ஓகே டாக்டர், ஃபென்டாஸ்டிக்கான டெஸ்டிமோனியல், ஃபென்டாஸ்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பொருள் வந்து அப்படின்னா இந்த பொருள் வந்து ஸ்ட்ரோக் ஹெல்ப் பண்ணுமா, கிட்னி ஃபெயிலியர் ஹெல்ப் பண்ணுமா, ஹார்ட் பேஷண்ட் ஹெல்ப் பண்ணுமா, டயபெட்டிஸ் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டுட்டு போகிறாரு. உடனே டாக்டர் சொன்னார், ஹோல்ட் ஆன், இந்த ப்ராடக்ட் 4448 வியாதிகளை ஹெல்ப் பண்ணும், கியூர் பண்ணணும்னு சொல்லக்கூடாது, ஹெல்ப் பண்ணும். நீ தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் டாக்டர், நான் தண்ணி குடிக்கிறேன். நீ தண்ணி குடிக்கிறதா குடிக்கிற, இன்னையிலேருந்து இதில் 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் போட்டு குடி, அவ்வளோதான், நீ நன்மையை பார்ப்ப அப்படின்னு. அப்போ இந்த ப்ராடக்டை வந்து ஆராய்ச்சி பண்ணாத, அனுபவிங்க அப்படின்னு சொன்னது தான். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎம்சியில் துளசி மஞ்சள் ஜே ஜே ஜேன்னு
ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி வாங்குறாங்க. ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறாங்க. இண்டிபெண்டண்டாக வாங்கிக்கிறாங்க. அந்த பொட்டன்ஷியல் இஸ் ஸோ ஹியூஜ். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேபி இந்த வருஷ கடைசியில் கூட இருக்கலாம். ஒரு மாதத்துக்கு 1 மில்லியன் பாட்டில் வெளியாகும். அவ்வளோ டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மிஸ்டர் ஃபூக் மட்டும் ஹெல்ப் பண்ணல, நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. ஓகே, இன்னொரு டெஸ்டிமோனியல் நான் சொல்கிறேன் பிஃபோர் வி கோ டு மிஸ் நிஷாஸ் டெஸ்டிமோனியல். ஓகே, ஒருத்தருங்க கால் பண்ணாங்க, பாபி சார் நீங்கள் கிளாங்கில் இருக்கீங்களா? ஆமாம், நான் கிளாங்கில் தான் இருக்கேன். செந்தோசா வந்து கிட்டையா? நான் சொன்னேன் கிட்ட தான். கொண்டு போய் ஒரு துளசி ஒரு மஞ்சள் கொண்டு போய் கொடுத்துட்றீங்களா? இவர் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட், டயபெட்டிக் வெரி ஹாய் அப்படின்னு. ஓகே, நோ ப்ராப்ளம், நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்தாக்கா அவர் வந்து ஒரு சைட்டில் வந்து பிளைண்ட், டோட்டலி பிளைண்ட். இன்னொரு சைடில் சோத்து கை பக்கம் வந்து 75% பிளைண்ட். அப்போ 25% தான் விஷன் அவருக்கு. அப்போ நான் கொண்டு போய் பார்த்தோன்னே, ஓ பாபி சார் வாங்க, இதான் பொருளா? ஓகே, காசு கொடுத்துட்டு அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து டயாலிசிஸ் போகிறேன், 500 ml மேலே தண்ணி குடிக்கக்கூடாது. எப்படி சார் இதை போடுறது? பிரச்சனை இல்லைங்க, அந்த 500 ml 3 ட்ராப் துளசி 3 ட்ராப் மஞ்சள் ஒரு நேரம் குடிச்சா போதும் அப்படின்னு. அவர் உடனே சரி அப்படின்ட்டு காசு கொடுத்து அனுப்பிவிட்டாரு. அப்போ திங்கக்கிழமை கொடுத்தேன், திங்கக்கிழமை குடிச்சாரு, செவ்வாய்க்கிழமை குடிக்கல. செவ்வாய்க்கிழமை டயாலிசிஸ் போகிறாரு. போயிட்டு வந்தோன்னே புதன்கிழமை கால் பண்ணி, எனக்கு 3 பாட்டில் துளசி வேணும் ராஜா, 3 பாட்டில் துமரிக்கு வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைண்ணா நான் அவுட் ஸ்டேஷனில் இருக்கேன், நான் சத்திரை வரேன், கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு. நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுறேன், கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு. அப்புறம் சார் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னாக்கா எப்படி இருக்குது அந்த பொருள், ஏதாவது நன்மையை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் சனிக்கிழமை வாங்க, நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி அப்படின்ட்டு சனிக்கிழமை பார்த்தேன். பார்த்தோன்னே அப்புறம் நான் கேட்டேன், அந்த மாதிரி எப்படி சார் சொல்லுங்கள், நன்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், இங்கே பாருங்க, நான் வந்து டயாலிசிஸ் போகிறேன், நான் எப்போவுமே டேபிளில் ஒரு 3 பெனடால் வச்சுருவேன். இப்போ 3 பெனடால் ஏன் வச்சிருவேன்னா, டயாலிசிஸ் முடிஞ்சு வந்தோடனே கை வந்து ஷிவரிங் பண்ணும், எனக்கு ஒரு மாதிரியான ஃபீவர் ஒன்று வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனே இல்லை. அப்போ இந்த 3 பெனடால் போட்டால் தான் அது அடங்கும், அப்போ தான் நான் போய் தூங்குவேன். ஆனால் நீங்கள் திங்கக்கிழமை கொண்டாந்து ப்ராடக்ட்டை கொண்டு கொடுத்துங்க, நான் தண்ணியில் ட்ராப் பண்ணி குடித்தேன். செவ்வாய்க்கிழமை டயாலிசிஸ் போயிட்டு வரேன், எனக்கு அந்த ஃபீவர் இல்லை, அந்த ஷிவரிங்கும் இல்லை அப்படின்னாரு. பாருங்க, எனக்கு அப்படியே அப்படியே இம்ப்ரெஸ் ஆச்சு. சார் சார் செம்மையான டெஸ்டிமோனி சொல்லியிருக்கீங்க, நான் வீடியோ எடுத்துக்கணும் சார் அப்படின்னு. இல்லை இல்லை, இன்னும் இருக்குது அப்படின்னாரு. என்னது அப்படின்னு. ஒய்ஃப் சொல்லுவாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு. ஐயோ, இதை வர சாப்பிடணுமா அப்படின்ட்டு appetite இருக்காது, கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவார் மனுஷன். ஆனால் நம்மளோட சொட்டு பானத்தை குடிச்ச உடனே அவருக்கு பசியாக எடுக்குதான். டேபிளில் ஃப்ரூட் இருந்தாலும் சரி, ஃப்ரூட் கேக் இருந்தாலும் சரி, அடிச்சு விட்டுருவார். மனனாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டுருவார், ஏன்னா appetite வந்துருச்சு. அதுக்கும் மேலே வந்து அவர் சாப்பிடும் போதெல்லாம் எப்பவுமே ஒரு கஷ்டப்படுவார், என்னன்னா ஜீரணம் ஆகாது, நெஞ்சு கறிக்குமா. அப்போ சென்டரில் வந்து முதுகில் தட்டுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் சார் உங்கள் சொட்டு பானத்தை தண்ணியில் குடித்தோடனே இப்போ டைஜஷன் ஸ்மூத் அப்படின்னாரு. பாருங்க, எனக்கு அப்படியே முடியலாம் நின்றுச்சு. வா, நல்ல ஒரு தர்மம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் நாட்டில் அப்படின்னு. அப்போ அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கியா அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. பார்த்தாக்கா சாப்பிடும்போது எவ்ரி டைம் ஹி யூஸ் டு சஃபர் ஃப்ரம் ப்ளோட்டிங் ஸ்டமக். அது இவர் மட்டும் இல்லைங்க, யார் மெடிசனில் டிபெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ப்ளோட்டிங் ஸ்டமக். இப்போ உங்களோட சொட்டு பானத்தை குடிச்சேன்ல, 0 ப்ளோட்டிங்னு சொன்னார் பாருங்க. அப்போ தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மிரக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணி நானும் மூர்த்தியும் ஆணிதரமாக அந்த வியாபாரத்தை பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்தது வந்து மிஸ் நிஷா. ஓகே, இவங்களை வந்து நான் முத ஜோஹருக்கு போயிருக்கும் போது ப்ரிவியூவில் சந்திச்சோன்னே அவங்க ஒரு பின்னால் உட்காந்துக்கிட்டு ரொம்ப டிஃபென்சிவாக உட்காந்துருந்தாங்க. நாங்கள்லாம் ஜாலியாக பேசியிருக்கோம், அவங்க பங்கெடுத்துக்கல, சீரியஸாக இருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்ம மீட்டிங் ஓட்டுவோம் அப்படின்னு ஓட்டிட்டு முடிச்சாச்சு. மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. உடனே மீட்டிங் முடிஞ்சோடனே இவங்க மூர்த்தியை பார்த்து 1 to 1 ப்ரைவேட்டாக கேட்டிருக்காங்க, மூர்த்தி சார் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ரசாயனம் இருக்கா, கெமிக்கல் இருக்கா, ஆர்டிஃபிஷியல் இருக்கா, சிந்தட்டிக் இருக்கா, ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஓகேவா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. அப்போ மூர்த்தியும் பக்காவாக பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். கொடுத்துட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னாக்கா, சாரி மூர்த்தி சார், நான் ரொம்ப கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். என் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரசாயனம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் குச்சியால் கூட தொடக்கூடாது. ஓகே, அது ஸ்கின் கேராக இருக்கலாம், ஹேண்ட் வாஷாக இருக்கலாம், சிலிப்பராக இருக்கலாம், க்ளோதிங்காக இருக்கலாம், அது கெமிக்கல் ஓரியன்ட் தொடவே கூடாது. அண்ட் வாட் மோ சப்ளிமெண்ட் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கொடுக்குற பதிலை வச்சு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன் சுச்சுவேஷனுக்கு நான் என்ன குடிக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மூர்த்தி ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ரொம்ப புதுசாக இந்த பிஸ்னஸில் கேன்சர் பேஷண்ட், ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கம்மிங் அக்ராஸ். ஸோ அதனால் நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுங்க,
will pass it to our upline in India. Then we give you the suggested combination products அப்படின்னு. உடனே அவங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க, நம்மளும் காம்பினேஷன் ப்ராடக்ட்லாம் கொடுத்தோம். அவங்க எப்போ குடிச்சாங்கன்னாக்கா ரிகவரி ஸ்டேஜில் குடிச்சாங்க. ஓகே, பட் அதுக்கு முன்ன என்ன கோ த்ரூ பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். 3rd of August 2022 வந்து ஷி சப்போஸ் கோ ஃபார் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் கீமோதெரப்பிலாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஜிங்லாம் நடக்கும், ரிங்கிள்ஸ் நடக்கும், உடம்புலாம் வீக் ஆகும், அப்புறம் முடியெலாம் கொட்டும், அழகெல்லாம் போயிடும் அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அழகான ஒரு படம் பிடிச்சி வாலெட்டில் வச்சுக்கிட்டாங்க. அழகெல்லாம் போச்சுன்னா அது பார்க்க முடியாதுன்ட்டு வாலெட்டில் வச்சுட்டு அப்புறம் ஷி வென்ட் த்ரூ த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்ஸ் நடக்குது. அண்ட் தென் டூரிங் ஹேர் ஃபால் ஃபேஸ் இதெல்லாம் நடந்துச்சு. அன்டில் கம்ப்ளீட் பால் லெவல் கூட வந்திருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ டூரிங் ரிகவரி ஸ்டேஜில் நம்ம ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. என்ன ப்ராடக்ட் எடுத்தாங்க? எலோவேரா. ஏன் எலோவேரா எடுத்தாங்க அப்படின்னா உடம்புல வந்து இவ்வளோ நாள் வந்து ஸ்டெராய்ட், ட்ரக்ஸ், கெமிக்கல்லாம் லோட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு தான் எலோவேரா எடுக்கணும். ரெண்டாவது ஏன் சீபாக்தோன் எடுத்தாங்க அப்படின்னா கேன்சர் செல் கேனாட் சர்வைவ் இன் அன் ஆக்சிஜனேட்டட் பாடி. ஸோ அதிகமாக ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா கேன்சர் வளர்றதை தடுக்கிறோம். ரைட். அப்புறம் பேசல் துமரிக் எடுத்தாங்க. ஏன் பேசல் துமரிக் எடுத்தாங்கன்னா வியாதியில் இருக்காங்களோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ வாதம் பித்தம் கபமை பேலன்ஸில் வச்சுக்கணும், அதுக்கு தான் பேசல் துமரிக். ஓகே, அப்புறம் நோனி ஜூஸ் எடுத்தாங்க. ஏன் நோனி ஜூஸ் எடுத்தாங்கன்னா நோனி ஜூஸ் மட்டும்தான் நேச்சுரல் பெயின் கில்லர், நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அண்ட் பர்ஃபெக்ட் ஆன்டி கேன்சர். அப்போ அவங்க அதை எடுத்திருக்காங்க. அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் எடுத்திருக்காங்க, என்னன்னா கூஸ்பெரி பேஸ்ட். அப்போ இது வந்து நெல்லிக்காய் லெகியம். ஒரு பிரெட்டில் கூட ஸ்ட்ராபெரி ஜேம் பண்ணி போட்டு சாப்பிடலாம், இல்லை ஒரு கரண்டி எடுத்து தண்ணியில் கலந்து கூட டேரெக்டாக சாப்பிடலாம். அந்த மாதிரி இதையே அவங்க எடுத்தாங்க அப்படின்னா கழுத்துக்கு மேலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது உதவி செய்யும். அப்போ கழுத்தில் இது இருக்குல்ல தைராய்டு, அது ஹெல்ப் பண்ணும். சில பேர் தொண்டையில் வந்து எக்ஸ்ட்ரா சதை தொங்கிட்டு இருந்திருக்கு, அது டிஸப்பியர் ஆயிடுச்சு. காது கேட்கல, காது இம்ப்ரூவ் பண்ணிருச்சு. அப்புறம் மூக்கில் பிளாக்கேஜ் இருந்துச்சு, அதையும் கிளியர் பண்ணிச்சு. கண்ணு பார்வை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கழுத்துக்கு மேலே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இவங்க ஏன் அதை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பிலாம் போயிட்டு இருந்தாங்களே, ஸோ கண்டிப்பாக மெமரி லாஸ் நடக்கும். ஸோ கூஸ்பெரி ஜூஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு சஸ்டெயின் த மெமரி. அது இவங்க மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டென்ட் வைக்கிறாங்க தெரியுமா, என்ஜியோபிளாஸ்டி, ஹார்ட் சர்ஜரி, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், எந்த கத்திரிக்கோள் வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆப்ரேஷன் மெமரி லாஸ் நடக்கும். அவங்க இது எடுத்தாகணும். ஸோ இவங்க இதெல்லாம் காம்பினேஷன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. நார்மலி ஒரு கேன்சர் பேஷண்ட் ரிகவர் பண்ணி வந்தோடனே கண்டிப்பாக ஒரு லுக்காவது இருக்கும், இவங்க கண்டிப்பாக கோத்ரூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட லுக்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிகவரி. அதுக்கும் மேலே போன வருஷம் February பர்த்டே மலை ஏறி இறங்கிட்டாங்க, கூட்டத்தோட கூடுதா எனர்ஜி லெவல் அப்படி சர்ச் பண்ணியிருக்குது ஆஃப்டர் கன்சியூமிங் அவர் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? அற்புதமான ஒரு டெஸ்டிமோனியல். இன்னும் நிறைய டெஸ்டிமோனியல் இருக்குது, அதை பற்றிலாம் ஷேர் பண்ணாக்கா ஒரு 5 hour 6 hour ஆயிரும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறையா டெஸ்டிமோனியல் இருக்குது, ஷேர் பண்ணணும் ஆசை தான். இருந்தாலும் இந்த வியாபாரத்தில் எப்படி நம்ம 4 பேர்த்துக்கிட்ட பொருள் பங்கு ஷேர் பண்ணிட்டு எப்படி நம்மளும் 4 காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்கு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் நான் அழைக்கிறேன். ஓகேங்களா? அவர் வந்து ஐ நோ ஹிம் ஃபார் 25 years. இந்த இயர் 2016 வந்து அவர் பெரிய ஜம்புவான் ஆகிட்டார். ஏன்னா அவர் ஹி பில்ட் அ நெட்வொர்க் ஆஃப் 45,000 people இன் இஸ் நெட்வொர்க் அண்ட் 15 million சம்பாதிச்சார் ஒரு பிஸ்னஸில். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் பண்ணிட்டார். இட் டஸ் நாட் கெட் இன்வால்வ் எனிதிங். அப்படி ஏதாவது இன்வால்வ் பண்ணால் ஃபன்னாக தான் செஞ்சுட்டு இருப்பார், லூஸ் மணி நெவர் மைண்ட் அப்படின்னு அந்த மாதிரி. அப்போ ஆயுர்வேதா ஐஎம்சி வந்தோடனே அவரை தான் நான் இன்வைட் பண்ணேன்னா அவர் பார்த்தார், ரொம்ப புதுமையாக இருக்குது ஆயுர்வேதா இன்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி. அதாவது மேனுஃபேக்சர் ஒரு MLM கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா புதுமையாக இருக்குன்னு இறங்குனது தான். இறங்கி முடிவு எடுத்தார். 5 மாதத்தில் he became the fastest chairman star in Malaysia and also in the world. Okay, so let me hand it over to my business partner, Chairman Star Murthy. Thank you. ஓகே, தேங்க்யூ, நன்றி பாபி. ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லா தெளிவாக மிஸ்டர் பாபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாரு ஐஎம்சி கம்பெனி அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட் அண்ட் சில டெஸ்டிமோனி. ரைட். ஸோ இருங்க, என்னோட ஸ்லைட்டை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.